பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 2க்கு 2 அணி கொடுத்துருக்காங்க, 2க்கு 2 சதுர அணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய நேர்மாறு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேர்மாறுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ நேர்மாறுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நேர்மாறு அதாவது என்னன்னா வந்துட்டு ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்க அணியை வந்து என்னது நம்ம வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட நேர்மாறு வந்து என்னது ஏ இன்வர்ஸ். அதுக்கு ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அணிக்கோவை மதிப்பு. ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்க நேர்மாறு காண முடியும் எனில், ஓகே, எல்லா அணிக்கும் நேர்மாறு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து சில இடங்கள்ல வந்து என்னது நமக்கு அணிக்கோவை மதிப்பு 0 ஆகும். ஸோ 1/0 அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு நமக்கு வரையறுக்கப்படாதது. ஸோ அதனால வந்து இங்க அணிக்கோவை மதிப்பு 0 வந்தது அப்படின்னா நேர்மாறு கிடையாது. அணிக்கோவை மதிப்பு வந்து 0 வரலனாதான் நேர்மாறு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால வந்து நாம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்க 2க்கு 2 அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிள். ஸோ -2 பெருக்கல் -3 கழித்தல் 1 பெருக்கல் 4. ஸோ இது வந்து என்னது 2 6 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 6 மைனஸ் 4 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து 0 அல்லாத ஒரு நம்பர். ஸோ எனவே வந்து நேர்மாறு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த இங்கிலீஷ்லாம் வந்து கத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா வந்து வேகமா எழுதும்போது நம்ம என்னது நேர்மாறு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பெருசா எழுதுறதுக்கு இந்த எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம்னா நம்ம வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க எல்லா இடத்துலையும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து ஃபார்முலா என்னது நமக்கு M11 மைனஸ் M12 மைனஸ் M21 நமக்கு பிளஸ் M22. ஓகே, ஸோ இதனுடைய டிரான்ஸ்போஸ் அதாவது நிறைநிரல் மாற்று அணி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து M11 கண்டுபிடிக்கலாம். ஸோ M11 அப்படிங்கிறது என்னது நமக்கு நல்லாவே தெரியும், இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறைய இந்த நிரலையும் விட்டுறணும். ஸோ மீதி என்ன இருக்குது இங்க -3 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. M12 அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுறணும். மீதி என்ன இருக்குது நமக்கு 1 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க -M21. ஸோ மைனஸ் போட்டாச்சு. M21 அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறைய இந்த நிரலையும் விட்டுறணும். ஸோ இங்க மீதி என்ன இருக்குது 4 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் M22 அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டணும். மீதி என்ன இருக்குது -2 இருக்கிறது. ஓகே, இப்ப அதனுடைய டிரான்ஸ்போஸ் அதாவது நிறை நிரல் மாற்று அணி. ஸோ என்னது இந்த நிறைய வந்து நிரலா எழுதிக்கலாம். ஸோ 3 -1. இந்த நிறைய இந்த நிரலா எழுதிக்கலாம். -4 -2. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நம்ம இப்போ என்ன எழுதலாம்னா ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது 2. ஸோ 1/2. அதுக்கப்புறம் பிராக்கெட் இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது மைனஸ், சாரி இங்க மைனஸ் இருக்குது, -3. ஓகே, அதுக்கப்புறம் -4. அதுக்கப்புறம் -1 -2. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே பொதுவாக ஒரு மைனஸ் இருக்குது, அதனால அதை வெளியே எடுத்துடலாம். இஸ் ஈக்குவல் டு -1/2 3 4 1 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்மாறு. இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.